நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தினம் தினம் கடல் பயணம். நான் உங்கள் விஜய். இன்றைக்கி நம்ம கடல் பயணத்தை என்ன பார்க்க போகிறோன்னா, கடலில் நம்ம விசைப்படகுகள் பயன்படுத்தக்கூடிய வாக்கி டாக்கி அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளில் வச்சுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். இப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஒரு பார்சல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பார்சலுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அத்தியாவசியமாக நம்ம விசைப்படகுல சரி, இது மாதிரி நாட்டுப்படகுல எல்லாத்துலேயுமே பயன்படுத்தக்கூடிய வாக்கி டாக்கி தான் இதில் இருக்குது. இது நான் எங்கேருந்து வாங்கினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீனவன் நாலேஜ் அப்படிங்கிற அந்த சேனல் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, அந்த சேனல் அவர் மூலியமாக தான் இந்த வாக்கி டாக்கி நான் வாங்கியிருக்கேன். இது என்ன மாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஐக்கம் 2300 அப்படிங்கிற மாடல் தான் நான் வாங்கியிருக்கேன். ஏற்கனவே நான் ஒரு சில வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். இந்த சேனலில் ஃபிஷ் பாயிண்டர், ஜிபிஎஸ், எக்கோ சவுண்டர் இது சம்மந்தமாக வீடியோக்கள் அவங்க தொடர்ந்து போட்டுட்ருக்காங்க. மீனவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இப்போது நமக்கு இது மாதிரி ஒரு வாக்கி டாக்கி தேவைப்பட்டது. நான் அவரை நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்டேன். இது மாதிரி எனக்கு வாக்கி டாக்கி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கான பணம் நான் அனுப்புனேன். அவர் உடனே எனக்கு இந்த பொருள் எனக்கு உடனே அனுப்பிட்டார். ஒரே நாளில் எனக்கு கைக்கு சேர்ந்துருச்சு. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது நம்ம ஒரு இடத்துல பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சது தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும். இப்போ நம்ம அவர்கிட்ட நம்ம அந்த பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா, அது சம்மந்தமாக சந்தேகங்கள் எது இருந்தாலும் நம்ம கேட்டுக்கலாம். இப்போ சாதாரணமாக ஒரு கடையில் போய் வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு பொருள் டிவியோ ஏதோ செல்ஃபோன் வாங்கினா அதுக்குள்ளே இது மட்டும் தான் சொல்லுவாங்க. அதில் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாத கூட இருக்கும். ஆனால் இவர் ஜிபிஎஸ், இந்த எக்கோ சவுண்டர் இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் அவர் தொடர்ந்து சொல்கிறதுனால, நம்ம அவர்கிட்ட தேவையான ஏதாவது ஒரு பொருள் நமக்கு தேவை அப்படிங்கிறத அவர்கிட்ட நம்ம வாங்கினோம் அப்படின்னா, நிறைய சந்தேகங்கள் நம்ம கேட்டு அதில் தெரிஞ்சுக்கலாம். அது சம்மந்தமாக கூட வீடியோவும் இருக்குது, அவரே சொல்லுவார். இப்போ நீங்கள் பார்க்குற செட்டு பார்த்தீங்கன்னா, ஐக்கம் 2300 அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல் தான் இது. சொன்ன மாதிரி பாருங்கள், மீனவன் நாலேஜ் அப்படிங்கிற அவர்கிட்ட தான் இந்த செட்டு நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம பார்சலை பிரித்தாச்சு. இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள், இதில் நம்ம என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுவே நம்ம இந்த பார்சலை நம்ம படகுல வச்சு பிரித்தோம் அப்படின்னா, அதை நம்ம ஆன் பண்ணி நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் இதை செக் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக வீட்டிலையே வச்சு ஓப்பன் பண்ணேன். இப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைக் இருக்குது. இது அதோட பவர் கேபிள் எவ்வளோ நல்லா ஹெவியாக இருக்குது. ரொம்ப ஹெவியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஏற்கனவே முன்னாடி நம்ம யூஸ் பண்ண பொருளில் பார்த்திங்கன்னா, இது மாதிரி தான் ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா, அந்த வாக்கி டாக்கி அந்த செட்டில் மாட்டக்கூடிய பின்னும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் நம்ம ஏதாவது ப்ளக் பாயிண்ட் கூட நம்ம ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். நடுவில் அந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னா உள்ளே பீஸ் இருக்கும். பீஸ் கேரியல் மாதிரி ஒரு பீஸ் 2 பக்கமும் ஒன்று பீஸ் இருக்கும். இது அந்த மாடல் செட்டோட கேட்லாக். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு படிக்க தெரிஞ்சவங்க அதை படித்து சரி பண்ணிக்கலாம். பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா, பேசுகிறதுக்கு மட்டும்தான் இதை அதிகமாகவே யூஸ் பண்ணுவாங்க. அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம அதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பயன்படுத்தலாம். ரொம்ப நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஒரே நேரத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு 2 இல்லை 3 சேனல் ஒன்றா கூட நம்ம வச்சு பேசுகிற இதெல்லாம் இதில் இருக்குது. நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக இதை பார்த்திங்கன்னா, இதுதான் நான் சொல்லக்கூடிய அந்த வாக்கி டாக்கி. இது மூலியமாக தான் நம்ம எல்லாமே எங்கெங்கே என்ன தகவல்கள் தொழில் சம்மந்தமாகவும் சரி, கரை பகுதியில் ஏதாவது சம்பவங்கள், ஏதாவது நிகழ்ச்சி, இது மாதிரி புயல் எச்சரிக்கை எதுவாக இருந்தாலும் இது மூலியமாக தான் நம்ம தெரிஞ்சுக்குப்போம். இது அதுக்கு மாற்ற ஸ்டாண்டு. பெரும்பாலும் இதை எப்படி பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சாதாரணமாக நம்ம சாதாரண எஃப்எம், டேப் இது மாதிரி மாட்டுற மாதிரி இதை நம்ம மாட்டி வச்சுக்கலாம். இந்த ஸ்டாண்டில் மாட்டி நம்ம தொங்க விடுற மாதிரி தான் இதை மாட்டுவோம். எப்படின்னா ஸ்பீக்கர் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி இதை மாட்டுவோம். அது மாதிரி மாட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தண்ணி படக்கூடாது. அதிகமாக தண்ணி பட்டுச்சு அப்படின்னா அது அரிச்சு போயிடும். ரொம்ப சீக்கிரத்துலேயே இது வீணாக போகக்கூடியது. ஏன்னா இது இதோட செட்டு பார்த்திங்கன்னா அலுமினியத்தில் தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு செட்டு ஒயரு ஆண்டனா இல்லாமல் வெறும் செட்டு மட்டும் வாங்கியிருக்கோம்.
அதில என்ன இருக்குன்னா, ஒரு ஸ்டாண்டு, அப்புறம் அந்த செட்டு, அதோட கூட மைக்கு, அதோட பவர் கேபிள் இது 4 தான் இதில இருக்கு. அது கூடவே அதுக்கு உண்டான அந்த ஸ்க்ரூ, அப்புறம் பீஸ் கேரியர் ஒண்ணு எக்ஸ்ட்ரா ஒண்ணு வச்சிருக்காங்க. இப்போ ஒண்ணொண்ணா உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத. இது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருந்தா கூட, இதோட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த சில்வர் கலர் ஒரு ஹோல் மாரி இருக்கு பாருங்க. அதுதான் நம்ம ஆண்டனா ஒயர் மாட்டக்கூடிய அ அந்த அந்த இடத்துல தான் ஆண்டனா ஒயர் மாட்டுவோம். அதிலேருந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒயர் மூலியமா தனியா போயி ஒரு ஆண்டனா ஒண்ணு இருக்கும். அதில ஒரு 2, 3 விதமான ஆண்டனா இருக்கு. இப்போ இருக்கிற இதே பொசிஷன்ல தான் நம்ம எப்போதுமே செட்ட வந்து நம்ம அந்த ஸ்டாண்ட்ல மாட்டி வைப்போம். அப்படி மாட்டி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். நடுவுல ஒரு டிஸ்ப்ளே தெரியுது பாருங்க. அதில வந்து சீரியல் நம்பர் அதிகமா வந்துகிட்டே இருக்கும். இது மாரி நெறைய சேனல்கள் நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு அ ந எண்ணிக்கை சொல்லப்போனா ஒரு நெறைய நம்பர்கள் நம்ம வச்சுக்க தேவையான நம்பர்கள் ஒரு 6 டிஜிட்டல் நம்பர் 6 விதமா இருக்கும். அது மாரி அந்த 6 நம்பர்ல நம்ம எந்த நம்பர் வேணாலும் நம்ம வச்சு பேசலாம். அது மட்டும் இல்லாம, இப்போ ஒரு ஒரு ஏரியாவிலயும் ஒரு ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க. இப்போ நம்ம நாகப்பட்டினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினத்தில ஒரு நம்பர் 145 அது மாரி 145 000 அப்படின்னு ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க. அதுவே கொஞ்சம் காரை மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க. பாண்டிச்சேரியில ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க. கடலூர், அது மெட்ராஸ் அது மாரி எல்லா இடங்கள்லயும் ஒரு ஒரு நம்பர் வச்சு தனித்தனியா பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த பகுதிகளுக்கு நம்ம தொழில் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த நம்பருக்கு நம்ம வந்து சர்ச்சிங் அதாவது தேடி நம்ம அந்த நம்பர வந்து நம்ம ஈஸியா நம்ம எடுத்துக்கலாம். அவங்க கூட பேசலாம். ஏதாவது தொழில் சம்மந்தமா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நம்ம கேட்கலாம். அவங்க கண்டிப்பா எந்த எந்த ஏரியாவுக்கு போய் யார் கேட்டாலும் கண்டிப்பா வந்து உதவுவாங்க. இதில இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வந்து, அந்த அதுக்கு மாட்டக்கூடிய ஸ்க்ரூ, அதுக்கப்புறம் ஒரே ஒரு பீஸ் ஒண்ணு எக்ஸ்ட்ரா குடுத்துருக்காங்க. இதுதான் அந்த மைக் ரிசீவர். இது அந்த மைக் மூலியமா தான் நம்ம வந்து எல்லார்ட்டயும் பேச முடியும். இந்த மைக் எப்படி மாட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடது பக்கத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு ஹோல்டர் ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல மாட்டுனோம் அப்படின்னா, அது லாக் ஆகுற சவுண்ட் ஒண்ணு கேட்கும். அது நல்லாவே லாக் ஆயிடும். அந்த மாரி சவுண்ட் கேட்டுது அப்படின்னா, நல்லா லாக் ஆயிடுச்சு அப்படின்னு நெனச்சுக்கலாம். இது மாதிரி மைக்கு, ஆண்டனா, அந்த ஒயர் எல்லாமே செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, பவர் கேப்லாம் செட் பண்ணி அப்படியே ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ப்ளேல வந்து செட்டோட டிஸ்ப்ளேல அந்த நம்பர் இருக்கும். அது மாரி மைக்கோட அந்த ரிசீவர அமுக்கி பிடிச்சோம் அப்படின்னா, இந்த 2 பட்டன் இருக்கு பாருங்க சின்னதா. லைட்டா தெரியிற மாரி இருக்கும். அந்த பட்டன்ல வந்து நம்ம மைக்க அழுத்துனோம் அப்படின்னா, ரெட் கலர்ல லைட் எரியும். அது மூலியமாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். லைட்டு எரியும்போது வந்து நம்ம நம்ம பேசும்போது தான் அந்த லைட் எரியும். அதனால வந்து நம்ம மைக் நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மைக்கில மேல் பக்கத்தில பார்த்தீங்கன்னா, வால்யூம் பட்டன் மாரி 2 பட்டன் மேல கீழ அம்புக்குறி போட்டு 2 பட்டன் இருக்கு பாருங்க. அது எதுக்காக அப்டின்னா, நம்ம வந்து ஒரு ஏதாவது 2 பட்டன்ல ஏதாவது ஒரு பட்டன் நம்ம கொஞ்சம் அழுத்தி ஒரு 2 செகண்ட் அழுத்தி நல்லா புடிச்சோம் அப்டின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்பர் வேகமா ஓட ஆரம்பிச்சுரும். அப்டி ஓடுனுச்சு அப்டின்னா, அ இடையில ஏதாவது ஒரு நம்பர்ல யாராவது பேசிக்கிட்டு இருக்காங்க அப்டின்னா, அந்த நம்பர்ல போய் கரெக்ட்டா அது நிக்கும். அப்டி நிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம் யார் எந்தெந்த இடத்துல எந்த போட் இழுத்து பேசி எந்தெந்த இடத்துலருந்து போட்டுங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்டிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கள நம்ம நேரடியா நம்ம பேசி, அவங்கள்ட்டருந்து தகவல்கள நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அந்த மைக்லயே அந்த வலது பக்கத்தில பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் சின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். மேல உள்ள 4 பட்டன் வரிசையா இருக்கு பாருங்க. அதில கடைசியா உள்ள பட்டன். அந்த ஒரு பட்டன அழுத்திட்டு நம்ம வந்து வேற ஒரு நம்பர் நம்ம வந்து மாத்திக்கலாம். அது நம்ம மைக்ல என்னெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்துறோமோ, அத எல்லாமே அந்த செட்டோட டிஸ்ப்ளேல காமிக்கும். அந்த பவர் கேபிள வந்து இதில தான் கனெக்ட் பண்ணணும். இந்த ஒரு பக்கம் கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றொரு பக்கத்தில நம்ம ஏதாவது ஹோல்டர் வந்து செட் பண்ணி, ப்ளக் பாயிண்ட் வச்சிருப்போம்ல, அந்த மாரி ப்ளக் பாயிண்ட் செட் பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம். நான் ஆரம்பத்தில சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த பவர் கேபிள்ல இந்த வெள்ளையா இருக்கு பாருங்க, இது 2மே வந்து பீஸ் கேரியல் இது. இதுக்குள்ள வந்து பீஸ் இருக்கும். அந்த பீஸோட ஆம்ப் எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து 20 ஆம்ப் இருக்கும். வந்து டேப் போட்டு ஒட்டியிருக்காங்க. சரியா என்னால பிரிக்க முடியல. 2 பக்கமும் ஒரு ஒரு பீஸ் கேரியல் ஒண்ணு இருக்கும். அதிக வோல்டேஜ் நம்ம ஏறுனுச்சு அப்படின்னா, அது ஆட்டோமேட்டிக்கா பீஸ் போயிடும். நம்ம ஆரம்பத்தில சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இது நான் போட்ல வந்து இத இருந்து போட்ல இருந்து இத பிரிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில எப்படிலாம் வந்து இருக்கு அப்படிங்கிறத தெளிவா நம்ம பார்த்துருக்கலாம். இத செக் பண்ணுறதுக்காக நான் வீட்லயே பிரிச்சுட்டேன். அதனால வந்து போட்டுக்கு எடுத்துட்டு போ முடியல. அ போட்டுக்கு போம்போது பார்த்தீங்கன்னா, டைம் இருந்தா இதே மாதிரி இன்னும் தெளிவா கூட நான் வந்து நெறைய விஷயங்கள் சொல்றேன். எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். அத கிளிக் பண்ணி ஆல் வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும்.
நான் வீடியோவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, மீனவன் நாலேஜ்ங்கிற சேனலில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம யூடியூப் சார்பா ஃபிஷ் பாயிண்டர், எக்கோ சென்டர், ஜிபிஎஸ்சி சம்மந்தமாக நிறைய வீடியோக்கள் அவங்க போடுறாங்க. ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் பொருட்கள் தேவைப்பட்டது அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் அவர் நேரடியாக வந்து அவர்கிட்ட பேசுங்க. அவங்க வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுப்பாப்புல. உங்களுக்கு வந்து எல்லா பயனுள்ளதாகவே இருக்கும். நன்றி, வணக்கம்.